அப்படியே சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் மீன் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பெப்பர் மசாலா கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவியாகவும் செய்யலாம், அதே நேரத்தில் நல்ல ட்ரை ஃப்ரையும் பண்ணி சாப்பிடலாம். ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இது எல்லாத்துக்குமே அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மீன் மேக்கர் பெப்பர் மசாலா கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த பெப்பர் மசாலா கிரேவி பண்றதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நல்லா காஞ்சு வந்த பிறகு இந்த கப்ல ஒரு 2 கப் அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க, நம்ம போட்ட மீன் மேக்கர் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதுல பச்சை தண்ணி ஊற்றி அதோட சூட்டை நல்லா தணிச்சிட்டு இந்த மாதிரி கையை வச்சு பிழிஞ்சு எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து இந்த பெப்பர் கிரேவிக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குட்டி கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 போல மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஓரளவுக்கு சவக்க வறுத்து விட்டுக்கரலாம். இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணும்போது அடுப்பை சிம்ல வச்சு தான் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி கடுத்த மாதிரி போயிடும் மசாலா. அதனால நல்ல மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்ல வச்சு பண்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வந்த பிறகு இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்ததா ஒரு நல்ல அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்து ஊத்துனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, பிரிஞ்சி இலை, கடுகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கரலாம். நம்ம போட்டு கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு வெங்காயம், ஒரு கொத்தளவு கிட்ட ஃப்ரெஷ்ஷா உருவன கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ பாருங்க, வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இப்ப பாருங்க, இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்ததா நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலால ஏற்கனவே மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால எக்ஸ்ட்ராவா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறது பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்ற பட்சத்துக்கு அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம வேக வச்சு பிழிஞ்சு வச்சிருக்கிற மீன் மேக்கரை எடுத்து இந்த கிரேவி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இந்த மசாலா எல்லாம் அந்த மீன் மேக்கர்ல நல்லா செட் ஆகி வரட்டும். இப்ப பாருங்க, சூப்பரா இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி பண்ணி விடும்போது மசாலா எல்லாம் அந்த மீன் மேக்கர்ல நல்லா செட் ஆகி வரும். இப்ப பாருங்க, இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இது ஓரளவுக்கு நல்லா செட் பண்ணிட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க, சூப்பரான டேஸ்ட்ல மீன் மேக்கர் பெப்பர் மசாலா கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதை இந்த மாதிரி கிரேவியை கூட எடுத்துக்கலாம், இல்ல இன்னுமே சுருள வதக்கி விட்டு நல்லா ட்ரை ஃப்ரையாவும் சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.